வணக்கம் நண்பர்களே, நல்விருந்தில் உங்களை வரவேற்பது ஜிஆர்வி. இந்த பதிவில் நம்ம ஒரு சுவையான காலை உணவான ஆப்பம் மற்றும் அதுக்கு தொட்டுக்க முட்டைக்கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரெண்டும் செம்ம டேஸ்டா இருக்குங்க. இது எப்படி செய்யறது இந்த பதிவில் பார்க்கலாம். வாருங்கள் நண்பர்களே, சமையலை எளிமையாக்குவோம். ஆப்பம் செய்யறதுக்கு 1 கிலோ பச்சரிசியை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க. அதில் 50 கிராம் உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற விடணும். அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் அதை நம்ம நைஸான மாவா அரைக்கணும். இப்போ அதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மாவு அரைக்கிறதுக்கு 1 கப் சாதம் எடுத்துக்கோங்க, 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ கிரைண்டரை ஓட விட்டுட்டு நம்ம ஊர்ன அரிசியை அரைக்க போகிறோங்க. இந்த ஆப்பம் மாவு நல்லா நைஸாக இருக்கணுங்க, அப்போ தான் ஆப்பம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு 5 ஹவர் விட்டு நம்ம அரைச்சதை ஒரு 10 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருக்கோம். இப்போ அந்த மாவில் ஆப்பம் விட போகிறோம். இப்போ நம்ம கட்டியாக உள்ள மாவு எடுத்துருக்கோம். இதில் ஒரு அரை ஸ்பூன் சோடா உப்பு கலந்த தண்ணியை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பத்துக்கு மாவு எப்போ ரொம்ப லூஸாக இருக்கணுங்க, அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா லூஸாக மாவை நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றலாம். ஆப்பச்சட்டில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்போ ஆப்பம் ஊற்றி அப்படியே சுற்ற வேண்டியதாங்க. பாருங்கள், நான் சுத்த மாதிரி அப்படியே பொறுமையாக சுற்றுங்க. ஆப்பச்சட்டி காஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா மிதமாக வச்சுக்கோங்க. 1 நிமிஷத்துக்குள்ளேயே ஆப்பம் ரெடி ஆகிடும். இதை மூடி வச்சு நம்ம வேக விடணும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். ஆப்பம் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், அதனால சென்டரில் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. என்னோட சூப்பரான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. ரேஷன் பச்சரிசி ஆப்பம். இப்போ அதுக்கான முட்டைக்கறி செய்யலாம். நான் முட்டைக்கறி செய்ய ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. அதில் கடுகு, ஜீரகம், சோம்பு தாளிச்சிருக்கேன். நல்லெண்ணெய் செஞ்சது சூப்பராக இருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதை பாருங்கள், இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோம். இப்போ இதில் 1 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த குழம்பு நல்ல கலராக இருக்கும். இப்போ இதில் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், பொறுமையாக கிளறி விடுங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பொறுமையாக வதக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் அல்லது கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் 65 தூள். இது எல்லாமே சேர்த்துட்டு அப்புறம் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேங்க. இதில் சாம்பார் தூள் ஏன் சேர்க்கணும்னா அந்த அதில் வெந்தய வாசம் வரும். அந்த வாசம் இந்த குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்மெல்லும் கொடுக்குங்க. ஏன்னா நல்லெண்ணெய் கூட அந்த வெந்தயம் சேர்றப்போ ஒரு நல்ல ஸ்மெல் வரும். இப்போ ஒரு 4 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணான்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 3 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க.
எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசியணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா வேக விடணுங்க. கொதிக்க ஆரம்பிச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதிக்குது. நம்ம கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து வேக வச்ச முட்டையை சேர்க்குறோம். ஆப்பத்துக்கு சூப்பர் டேஸ்டான முட்டை கிரேவி தயாராகிடுச்சுங்க. இந்த ஆப்பம் முட்டை கறியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சுவையான பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.